ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டிசைன் தான் ரொம்ப சிம்பிளான டிசைன். எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நைலான் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் இந்த த்ரெட். அப்புறமா துலிப் நீடிலில் வந்து 23 அண்ட் 24 ரெண்டுமே வந்து பீட்ஸ் ஒர்க்கும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த இது தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எப்போவுமே ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். மோட்டிவ் தான் ஃபுல் ப்ளவுஸுக்குமே வந்து மோட்டிவ் டிசைன் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த டிசைன் யூஸ் பண்ணி. அண்ட் இது வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப ராயலாக இருக்கும். நிறைய பேர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதே நேரம் கிராண்டாக இருக்க மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து டேப்லெட் பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ண போகிறோன்னா சுகர் பீடு, கோல்டு கலர், ஓகேங்களா. அது வந்து நம்ம இந்த டேப்லெட் பீடை சுற்றி வந்து நம்ம இந்த சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ப்ரிசோ பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் பீட்ஸில், சுகர் பீட்க்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பீட்டுக்குமே வந்து ஒரு ஸ்டிச் போடுங்க. 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் அப்படி ஒரே நேரத்தில் ஸ்டிச் போடாதீங்க. அது உங்களோட ஒர்க்கோட வந்து நீட்னஸ் அண்ட் ஃபினிஷிங்கை வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணும். ஸோ 2 பீட்ஸ் வந்து எனஃப், ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த டேப்லெட் பீட் வந்து ஃபுல்லாகவுமே இந்த ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கேப் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேப் விட்டு பண்ணிங்கனாலுமே லுக் வந்து நல்லா இருக்காது, ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, ஓகேவா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி சின்ன டிப்ஸு தான் உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக காமிக்கும். பொட்டிக் லுக்கில் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்ம இப்போ ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட் பீட் யூஸ் பண்ண போகிறோம். கட் பீடுமே வந்து கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர்லேயே ஒரு மாதிரி மல்டி ஷேடில் தெரிகிற மாதிரி இருக்கும். கோல்டன் கலர் தான், பட் ஷைனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அது. ஸோ அந்த பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தெரில, பட் நம்ம டேரெக்டாக வந்து பார்க்கும்போது விசிபிளாகவே ரொம்ப நல்லாவே தெரியும். கட் பீடில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோல்டு பீட்லேயே ஆன்டிக் கோல்டு இருக்கும், டல் கோல்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்க. நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்டிங் வந்து மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்க பீடு வந்து செலக்ட் பண்ணி வாங்குங்க. அப்போது வந்து உங்கள் லுக்கை வந்து இன்னுமே அது அழகாக காமிக்கும். நார்மல் கட் பீடை விடைக்கும் இந்த மாதிரி ஷைனிங் லுக்கில் இருக்கிறது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இதுலேயுமே மேட் ஃபினிஷிங்கும் உண்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ளவுஸ், ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கஸ்டமர்கிட்ட இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரும். அண்ட் உங்களுக்குமே அது அவங்க காம்ப்ளிமெண்ட் தரும்போது உங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அண்ட் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிப்ஸு. அண்ட் கட் பீட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் பீடாகவே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேங்களா. டபுள் பீடு அப்புறமா 3 பீடு அந்த மாதிரி எடுக்காதீங்க. சிங்கிள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். அண்ட் கேப் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கம்ப்ளீட்டும் பண்ணிடலாம். அதே நேரத்தில் உங்களோட கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம பார்டர் லைன் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து பண்ண போதும். அதாவது 2 இன்ச்சஸுக்கு ஒரு மோட்டிவ் வச்சு பண்ணுங்கள். 2 இன்ச் ஆர் 2.5 இன்ச் அந்த கேப்பில் வந்து நீங்கள் இந்த டிசைன் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே நீங்கள் முடிச்சு பாருங்கள். வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் ரேட் வைஸுமே உங்களுக்கு இது ரொம்ப ஒன்றும் காஸ்ட் வந்து போகாது. ஜஸ்ட் உங்களுக்கு 800 இதுக்கு போதும். அந்த ரேஞ்ச் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது வந்து ஸ்டிச்சிங் இல்லாமல், ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குது ரேட் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா.
நம்ம ட்ரேசிங் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே இந்த டிசைன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒர்க் முடிக்க வந்து 2 days 3 days மேபி 1 week கூட ஆகும் சில பேருக்கு. பட் இந்த டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 8 hours கூட ரொம்ப அதிகம்தான், அதுக்குள்ளாடியே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கட் பீட் முடிச்சுட்டு கீழே என்ன பண்ணுறோன்னா ஒரு 3 mm பீடில் ஒயிட் கலரும் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீடு கோல்டன் கலரும் கொடுத்து, ஸோ இந்த நான் கொடுத்துருக்க மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். தென் லாஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதில் ரவுண்ட் ஷேப் எடுத்து டாப் சைடில் வந்து க்ளூ யூஸ் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த டிசைன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுல்ல. இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் DM பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.